அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ரூட் ஆயில் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ க்ரூட் ஆயில் வந்து லாஸ்ட் வீக் வந்து எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்திருந்தது. கிட்டத்தட்ட யூஎஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா $55.37 வந்து ஸோ இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டோட எண்டிங் ரேஞ்ச் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுதான் 64.81 தான் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாட்டம் சப்போர்ட்டோட ஒரு எண்டிங் ரேஞ்ச். இப்போ நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் டே கேண்டில். ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜூம் இன்னும் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். இருங்க, ஓகே. ஸோ மார்க்கெட் உங்களுக்கு இங்கிருந்து தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட $72 ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் பாட்டம் சப்போர்ட்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா டபிள்யூ பேட்டர்ன், எல்லாமே ஒன்று தான். பட் இந்த நெக் லைனை பிரேக் அவுட் பண்ணணும், அதாவது 64.81 பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஸோ நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எல்லாம் பேப்பர் ட்ரேடிங்லாம் ட்ரை பண்ணலாம். கிட்டத்தட்ட $64 ஒரு $72 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்வென்ட்ரி டேட்டா வந்து ஒரு 4 வாரம் ஒரு மாசம் ஃபுல்லாவே ஒரு சப்ளை தான் கொடுத்துட்டே இருந்தது. லாஸ்ட் வீக் மட்டும்தான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்றது, சாரி இந்த வீக் தான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிமாண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த டிமாண்ட் வந்து எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட இந்த இடத்துல டிமாண்ட் கொடுத்த டேட் வந்து இது அன்னைக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மேலதான் வந்துட்டு இருக்கு, நல்ல ஒரு ஏற்றமா தான் இருக்கு. ஸோ இது எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதுதான் நெக்லைன். இந்த பேட்டர்னோட நெக்லைன் இதுதான். $64.81 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயில்ல வந்து இருக்கு. ஓகே, யூஎஸ் ஆயில். ஸோ க்ரூட் ஆயிலும் சேம் தான். இப்போ க்ரூட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா சேம் அந்த டபுள் பாட்டம் சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 5539 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஒரே நாள்லையான்னு தெரியாது, பட் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்க்குள்ளார இந்த 5539 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயில வந்து இருக்கு. ஓகே, கொஞ்சம் கீழே இறங்கினா எந்த இடத்துல சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 5109. ஸோ அடுத்த சப்போஸ் இப்போதைக்கு 5212 வரைக்கும் பிளே ஆயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் கீழே இறங்கினா கூட 5150 எல்லாம் வந்துட்டு ஸோ அங்கேருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து வர நெக்ஸ்ட் வீக்ல வந்து இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து ஆப்ஷன்ஸ் பையிங்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது ஓவராலாக பார்த்தீங்கன்னா வாரானா கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கு. இது ஒரு நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா லாசஸ் வந்து எதுவுமே நடந்தது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன்ஸ் பையிங்கிறீங்களே, ஆப்ஷன்ஸ் செல்லிங்க்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணலாமா, ஆப்ஷன்ஸ் செல்லிங் பண்ணால் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் எடுத்து சூஸ் பண்ணுறது நல்லா இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சூஸ் பண்ணுறது அட் த மணி, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட். ஓகே, மூணாவது விஷயம், ஆப்ஷன்ஸ் பையிங்காக இருந்தாலும் சரி செல்லிங்காக இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து ஒரே மாதிரி மூவ்மெண்ட் தான் கொடுக்கும். நான் அவுட் ஆஃப் த மணியோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃபார் அவுட் ஆஃப் த மணியெல்லாம் எடுத்து நான் ட்ரேட் பண்ணனா நீங்கள் சொல்றது கரெக்ட் தான், நீங்கள் செல்லிங் பண்ணால் நல்லா ப்ராஃபிட் வரும். ஆனால் நான் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அட் த மணி. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் மந்த்லி கான்ட்ராக்ட். ஸோ அதனால நம்ம அந்த குறிப்பிட்ட ரேஞ்சில் இப்போ நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா அதிகபட்சமாக அந்த ட்ரேட் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளாரே ஒன்று ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடும், இல்லைன்னா டார்கெட் அச்சீவ் ஆகிடும். இந்த 4 மணி நேரத்தில் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ரைஸ் எல்லாம் டிக்ரீஸ் ஆகிடாது. ஒரேடியாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு அத்த மணியில் எடுக்கிறதுனால இதோட எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 கண்டிப்பாக வேணும். நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் எடுக்கிறேன், ஒரே ஒரு லாட்டு மட்டும் தான் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த P&L ஷோ பண்ணுறேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு ஒரே ஒரு லாட்டு மட்டும் தான். அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்றதுன்னா அத்த மணியில் எடுக்கிறதுனால ஒரு $250 $300 வந்து தேவைப்படும். அந்த $300 அந்த 4 மணி நேரம் கேப்லலாம் பார்த்தீங்கன்னா $300 வேகமாக இறங்கி $100 வந்துடாது. ஏன்னா நான் க்ரூட் ஆயில் மூவ்மெண்ட் பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ மற்றபடி நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா சாரி நிஃப்டி 50 சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ அதில் நீங்கள் சொல்றது கரெக்ட் தான், ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் கொஞ்சம் இறங்கும் அப்படின்னு. பட் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்ஷன்ஸ் பையிங்ல அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் ஸ்டாப் லாஸ் போட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, ஸோ அதை P&L நம்ம செக் பண்ணலாம். ஸோ MCX. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீக் செக் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா May 5 to மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும். ஓகே,
ஸோ நான் வந்து ஒரு 5 நாள் டெய்லி ஒவ்வொரு ட்ரேட் அட்டன் பண்ணியிருக்கேன். 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் மட்டும்தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டேஸ் வந்து அச்சீவ் ஆயிருக்கு, 2 டேஸ் மட்டும் ஃபெயில் ஆயிருக்கு. ஒரு 1480 ரூபாய் வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு. அப்படின்னா எவ்வளோன்னா நான் வச்சிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது 40,000 ருபீஸுக்கு ஒரு 3.7% வரைக்கும் ஸோ எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப என்ன சொல்றதுன்னா பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்காம ஒரு சின்ன ரிஸ்க்ல ரொம்ப கம்மியான ரிஸ்க்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி 3.7% வரைக்கும் ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. ஓகே, இது வந்து பெரிய அளவில் போட்டு பண்ணலாம்னா பண்ணலாம், அதுக்கும் ஒரு டைம் வரணும்ல, நம்ம கிட்டையும் பணம் அந்த அளவுக்கு வந்து இருக்கணும். எனக்கும் ஆசை தான் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் போட்டு ஒரு பெரிய அளவில் ப்ராஃபிட்ஸ் காட்டணும், ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கான நேரம் காலம் வரப்போ ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நான் ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஏப்ரல் 28ல இருந்து மே 3 வரைக்கும். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். ஸோ அந்த 10 பாயிண்ட்ஸுங்கிறது 2 தடவை தான் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ 3 தடவை வந்து சக்சஸ் ரேட் வந்து கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 1720 ரூபாய் ப்ராஃபிட். இது வந்து பார்த்தீங்கன்னா 4.3%. ஓகேங்களா, இது கொஞ்சம் டீசென்ட் ப்ராஃபிட் தான். இப்போ ஒரு வீக்ல நமக்கு வந்து ஒரு வாரம் பூரா ட்ரேட் பண்றோம், நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் அப்படியே இருந்தா போதாதா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நமக்கு. அதனால பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராஃபிட் ஒரு 4.3%ங்கிறது ஒரு டீசென்ட் ப்ராஃபிட். ஸோ நான் இந்த லாஸ்ட் 2 வீக் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஒரு 1 மந்த் முடியட்டும், அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு ஒரு மந்த்ல பார்த்தீங்கன்னா நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இப்பயே சொல்ல விரும்பல, நான் கண்டிப்பா உங்களுக்கு அந்த 1 மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 மந்த்துக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுங்கிறத ஸோ நாம வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்க்கலாம். க்ரூட் ஆயில் வந்து இந்த வர்ற வாரம் வந்து கிட்டத்தட்ட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5539 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மற்றபடி ஒரு 1 வீக் நம்ம வச்சு பார்த்துடலாம். ஒரு தடவை 1 வீக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பையில தான் போயிட்டு இருக்கு. பட் இதுலலாம் அந்த டபுள் பாட்டம்லாம் அவ்வளோவா தெரியாது நமக்கு, ஒரு வாரம் கேண்டலுங்கிறனால. ஸோ நல்ல ஒரு பை கேண்டல்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 272 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைட் 5.51% வரைக்கும் லாஸ்ட் வீக் வந்து growth வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 4% வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.